தேவைகளை பார்க்காதீங்க, வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறத மட்டும் பாருங்கள். தேவைகளை பார்க்காதீங்க, வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா இது சரியாக ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சா மற்றதெல்லாம் சரியாயிடும். தேவைகள் சந்திக்கப்பட்டுரும், பிரச்சனைகள் சால்வ் ஆகிரும். புரியுதா? அதுதாங்க அந்த வாழ்க்கை. ஆனால் எனக்கு தெரியல இதுக்குள்ளே எத்தனை பேர் உண்மையில் என்டர் பண்ணுங்க, அந்த 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 குளத்துக்குள்ளே எத்தனை பேர் இறங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரில. இல்லை சில பேர் என்ன நோ சாய்ஸில் நம்ம சேர்ச்சுக்கு வரோம், அதான் நம்ம ஃப்ளோ பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம் ஈடு கட்ட முடியுதான்னு. அப்படியும் இல்லை. ஓகே, தேவ ஆவினால் வழி நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த ஃப்ளோ வரும். தேவ ஆவினால் வழி நடத்துகிற நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அப்போ நீங்கள் ஆண்டவருடைய என்னது முதிர்ச்சியான மகன், முதிர்ச்சியான மகள்.